மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயந்திர சுவாமிகள் வெள்ளிவிழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 172 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். மாணவர் அஸ்வின் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், மாணவி தக்ஷிணா ஹரணி 500க்கு 496 மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் மற்றும் முத்து ஸ்ரீனிவாசன், நேகா, குமார், சசிபிரியா 500க்கு 495 மதிப்பெண்களும், தனேஸ்வரி 500க்கு 494 மதிப்பெண்களும், ஜோஸ்லின், ரக்ஷனா, தீபிதா 500க்கு 493 மதிப்பெண்களும், கபிலன் 500க்கு 492 மதிப்பெண்களும் மற்றும் மோஷிகா 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று முறையே 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் பள்ளிக்கு மென்மேலும் பெருமை சேர்த்தனர். 490க்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 11 ஆகும். பாடவாரியாக 100க்கு 100 பெற்ற மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 29. கணிதம் 4, அறிவியல் 18, சமூக அறிவியல் 7. பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளை ஜெயந்திரா பள்ளி கல்வி குழுமங்களின் தாளாளர் ஜெயந்திரன் வி மணி அவர்களும், முதல்வர் ஜெயந்தி ஜெயந்திரன் ஆகியோரும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் பாராட்டினர். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இந்த வருடமும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயந்திர சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி ஸ்கூல் முதலாவது இடம் வந்துள்ளது. லாஸ்ட் இயரும் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தோம். இந்த தடவையும் வந்திருக்கோம். இதோட ஒரு எப்பவும் நான் சொல்ற மாதிரி இட் இஸ் a consistency of producing the result. இந்த ஸ்கூல் ஆவரேஜ் கடந்த ஒரு 4 வருடமாகவே ஸ்கூல் ஆவரேஜ் ஒவ்வொரு வருடத்துக்கு நம்ம ஜாஸ்தி நம்மளோட ஸ்கூல் ஆவரேஜை அதிகரித்து கொண்டே வரோம். ஆக்சுவலி நம்ம 2022ல் நம்ம ஸ்கூல் ஆவரேஜ் 405.6 இருந்தது. 2023ல் 425.8, 2024ல் 432.8, 2025ல் 433.47. இப்போ இந்த வருடம் அரௌண்ட் 440 இருக்கும். இன்னும் எக்ஸாக்டா இப்பதான் கால்குலேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு அதிகரிப்பு அப்படின்னா எல்லா சில்ட்ரனுக்கும் நாம ஈக்குவல் அட்டென்ஷன் கொடுத்துருக்கோம். நாட் ஓன்லி இந்த ஃபர்ஸ்ட் டாப்பர்ஸா உள்ளவங்க மட்டும் இல்லை, எழுதின 172 ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த டீச்சர்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சுது. 172 பேரும் நல்ல மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஸோ the management dedicate the result for the entire team of the teachers and the trust of the parents and also cooperation of the children. Thank you. வணக்கம். இன்று எஸ்எஸ்எல்சி என்று அழைக்கப்படுகின்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட் வந்திருக்கிறது. நம்ம பள்ளி மாணவர்கள் சிறப்பாக தேர்வு பெற்றிருக்கிறார்கள். we are district first again, that's what we think. 497, 496ல ஒரு மாணவி, 495ல 2 மாணவி, 3 மாணவர்கள் என்ற நிலையிலே 490க்கு மேல் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் 11 பேர் இருக்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். அண்ட் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் என்பதும் மிகவும் முக்கியமானது. பலரும் இதை அறிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். உதாரணமாக இது இமீடியட்டாக இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு உதவாவிட்டாலும் பல இடங்களில் பிஜிக்கு உதவுகிறது. முக்கியமாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற 21 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 15 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் 10ஆம் வகுப்பு மார்க்குக்கு என்று 10% வெயிட்டேஜ் கொடுக்கிறார்கள். இதில் 95%க்கு மேல் பெற்றால் முழு 10 மதிப்பெண்கள், 90%க்கு மேல் பெற்றால் 8 மதிப்பெண்கள் என்ற வகையிலே அவர்கள் வெயிட்டேஜ் கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த +2 மதிப்பெண்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஐஏஎம் மட்டுமல்ல, பிஜி மெடிக்கல் அட்மிஷன்,
ஆர்மியில் ரெக்ரூட்மெண்ட் என்ற பல இடங்களிலும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டெல் சில்ட்ரன். திஸ் இஸ் இஃப் நாட் மோர் இட் இஸ் ஆஸ் ஈக்குவலண்ட் ஆஸ் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ். அந்த வகையில் இவரெல்லாம் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருப்பது அவருடைய எதிர்காலத்துக்கு ஒரு முக்கியமான உறுதியான ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். By grace of God, good teamwork and excellent cooperation by the students and parents, this is possible. As madam said, every year we are bettering our legacy and wish to continue in the same path and be purposeful and useful to the students community. Thank you, sir. Thank you. மாணவியோட மாணவர் முதல் பெற்றிருக்கிறாரு, பெரிய விஷயம். 1/3 ரிசர்வேஷன் இல்லாமலே. வணக்கம், என் பெயர் வி அஸ்வின். நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கேன். 497 எடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருக்குது. இதுக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மெயினாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய டெஸ்ட் வச்சாங்க. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் ஏதோ கிளாஸ் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஒரு பயமே இல்லை. பயம் இல்லைனாலே நம்ம நல்லா எழுதிடுவோம். அதனால் திருப்பி எக்ஸாம் வைக்க போய் எல்லா கொஸ்டினும் கவர் பண்ணாங்க. அதனால தான் இந்த ரிசல்ட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். ஐபி மேட் இல்லை ஐஐடி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று போகலான்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு ஸ்கூல் டைம் போக 4 மணி நேரம் படிக்கணும். 4 இல்லை 5 மணி நேரம் படிக்கணும். அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் எஞ்சி படிச்சிடலாம். ஒரு 2 hours படிக்கணும் ஏர்லி மார்னிங்கில். அவ்வளோ. மொபைல் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? மொபைல் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா டீச்சர்ஸே எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிடுவாங்க. பின்ன நமக்கு மொபைலோட யூசேஜ் என்ன, அவ்வளோ.